ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து நான் டிஜிகோல்டில் வந்து அமௌண்ட் வந்து போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அமௌண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து இந்த பே நவ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி தான் ஸோ நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் சும்மா 10,000 அந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராமோட அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு. அதாவது ஒரு கிராம் 239 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து போடுற அமௌண்ட்டுக்கு கரெக்டாக தான் அவங்க போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் கால்குலேட்டரில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கால்குலேட் பண்ணும்போது 1 கிராம் 256 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த விஷயத்தையே வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்டேட் பண்ணியிருக்க டேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1. ஸோ அன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8,070 இருக்குது. பட் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,940 ரூபா தான். அந்த கரண்ட் ரேட் வந்து 8,070 இருக்கிறதுனால எனக்கு வந்து அதோட கோல்டோட அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடி வரும்போது மறுபடி அதாவது ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பே நவுக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கரண்ட் ரேட் அப்படின்ட்டு. மறுபடியும் 7,940 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் தான் நான் வந்து பார்க்காம நான் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஜிகோல்டில் வந்து அமௌண்ட் வந்து போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து போடுங்க. ஸோ அதே போல் பே நவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து கரண்ட் ரேட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து தெரியாமல் எத்தனை டைம் வந்து போட்டேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் நான் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது. ஐயோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏமாந்துட்டோமோ அப்படின்ட்டு தோணுது. ஸோ அதே போல் ஒரு டைம் நீங்கள் வந்து அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டுக்கு வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ மில்லிகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது ஸோ அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதில் வந்து அமௌண்ட் வந்து போடுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்ததை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து போடுங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு அமௌண்ட்டுமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ரூபாயாக இருந்தாலுமே அதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டால் தான் அந்த ரூபாயுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து போடுங்க.